ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல துன்பங்களுக்கு மத்தியில் நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் இரட்டிப்பு நல்ல செய்தியை உனக்காக நான் கொண்டு வந்துள்ளேன். உன் மனதை மகிழ்விக்கும்படி இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி கொடுக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. இத்தனை நாட்களாக துன்பம் துயரம் என வாழ்ந்து கொண்டே இருந்த உன் வாழ்வில் இப்போது உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்ட விதத்திலேயே நான் முடித்து கொடுக்கப் போகிறேன் என் செல்வமே. இனிமேல் உன்னை மதிக்காதவர்களிடத்தில் பேசி நீ நேரத்தை வீணாக்கவே வேண்டாம். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் கண் முன்னால் நிற்காமல் கடந்து போய்கொண்டே இரு. இல்லை என்றால் அவர்களை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு. அதே போல நீ சென்ற பிறகு உன்னை பற்றி பின்னால் புறம் பேசுகிறார்கள் அல்லவா? அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஒதுங்கியே இருக்கப்பார். இந்த 3 விஷயங்களையும் நீ செய்தாலே நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்வமே. ஏன் தெரியுமா? உன்னை மதிக்காதவர்களும் பொறாமைப்படுபவர்களும் உன்னை பற்றி புறம் பேசுபவர்களும் உன் மீது ஏதோ ஒரு ஆத்திரத்தையும் வஞ்சத்தையும் மனதிற்குள் வைத்து கொண்டுதான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன் அருகில் வைத்து கொண்டிருந்தால் அவர்கள் எதிர்மறை எண்ணங்களாகவும் எதிர்மறை உணர்வுகளாலையும் உன்னை சிறை கொண்டு உன்னை சுற்றி சுற்றி உனக்கு கெட்டது நடக்கும்படி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் கெட்டெண்ணம் கொண்ட மனிதர்களையும் துஷ்டர்களையும் விட்டு தூரமாக போ என நான் சொல்கிறேன். வாழ்வில் இன்பமும் துன்பமும் வருவதென்பது இயல்பான ஒன்றுதானே. இப்போது இன்பம் வரவில்லை என்றால் என்ன? கூடிய விரைவில் உனக்கான இன்பத்தை நான் வரவழைக்கத்தான் போகிறேன். அதை பற்றிய இரட்டிப்பு நல்ல செய்திகளை தான் உன் செவி வந்து சேர்ப்பதற்காக நானும் வந்துள்ளேன். எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பதைப் போல வரவிலும் செலவிலும் கூட நீ கொஞ்சம் கவனமாக இருக்கத்தான் வேண்டும். வரவிற்கு அதிகமாக செலவு செய்ததால் தானே இப்போது மற்றவர்கள் உன்னை கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நீ மாட்டியிருக்கிறாய். இனிமேலாவது வரவறிந்து செலவு செய். வரவுக்கு மீறி யோசனை கூட நீ செய்ய வேண்டாம். நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு தானாக கிடைக்கும்படி எல்லா விஷயங்களையும் நிறைவாய் நான் முடித்து தரப்போகிறேன். நான் உனக்கு துன்பம் கொடுப்பேன் என நினைத்தாயா என்ன? நிச்சயமாக இல்லை என் செல்வமே. இப்போது நீ அனுபவிக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இன்னல்களும் ஏதோ ஒரு விதத்தில் உன்னை பண்படுத்துவதற்காக தான் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் நடக்கப் போகிற அற்புதங்களை பார். நான் உனக்கு கொடுக்கப் போகும் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் அழகான வாழ்க்கையை நீ பெற்று வாழப்போகிறாய். நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நான் உனக்கு வெற்றியை தரப்போகிறேன் என் செல்வமே. சுயநலமில்லாமல் வாழக்கூடிய நீ செய்யக்கூடிய செயல்களில் வெற்றியைத்தான் பெறுவாய். பல சாதனைகளை செய்து உன் வாழ்வில் நீ சந்தோஷமான வெற்றியை அனுபவிக்கும்படி எல்லா விஷயங்களையும் உனக்கு மனநிறைவாய் முடித்து தரப்போகிறேன். இன்னல்களுக்கு மத்தியில் இப்போது நீ இன்பத்தை பார்க்க போகிறாய். அந்த இன்பம் கூட இதுவரை நீ அடைந்திராத அளவுக்கு சந்தோஷத்தை உன் வாழ்வில் வரவழைக்கும். முருகா, எப்போதும் நான் உன்னைதானே நினைத்து கொண்டிருக்கிறேன். என் எதிரிகளை எனக்கு அடையாளம் காட்டி அவர்களை என் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து நான் நன்றாக வாழ்வதற்கு அருள் புரிய மாட்டாயா என என்னிடம் கேட்டாயல்லவா? கவலை கொள்ளாதே. உன் எதிரிகள் யார், எப்படிப்பட்டவர்கள், என்ன செய்ய போகிறார்கள் என முழுவதையும் அறிந்த நான் இப்போது அவர்களுக்குண்டான பாடத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறேன். அவர்கள் செய்த தவறுகளெல்லாம் மீண்டும் அவர்கள் வாழ்விலேயே வந்து விடியும்படி நான் செய்யத்தான் போகிறேன் என் செல்வமே. நீ நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறும்படி உனக்கு துணையாய் நானே வந்து விட்டேன். இனிமேல் நீ எங்கு சென்றாலும் உனக்கு வழித்துணையாய் நானும் வரப்போகிறேன். கவலைப்படாதே. உனக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காகவே நான் உன் அருகிலேயே இருப்பேன். உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் எப்படி சிறப்பாய் செய்ய முடியும் என யோசித்து செய்ய ஆரம்பி. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி கிடைத்துவிடும் என் செல்வமே. உன் எண்ணம் போலவே நான் உனக்கு வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்ட அழகான அற்புதமான அம்சம் நிறைந்த வாழ்க்கை உனக்கு அமையும். இனி நீயும் உன் குடும்பமும் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாய் வாழப்போகிறீர்கள். ஆம் என் செல்வமே, நீ கேட்ட எல்லா பாக்கியங்களையும் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன்னுடனேயே இருக்கக்கூடிய நான் இனி எல்லா விஷயங்களையும் இன்பமயமாய் முடித்து கொடுக்க போகிறேன். நாளை முதல் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதை நீ கண்கூட மனம் குளிர பார்க்கத்தானே போகிறாய். நீ நினைத்த காரியங்களெல்லாம் இனி நிறைவேறி உன்னுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றிகரமாக மாறி நீயும் சாதனையாளனாக திகைத்து திளைத்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சியான வாழ்க்கையை
உனக்காகவே நான் காத்திருக்க செய்து கொண்டிருக்கிறேன் செல்வமே. இன்று முதல் உனக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது. உன் வாழ்வில் இருந்த துன்பங்கள் எல்லாம் நீங்கி இப்போது இன்பங்கள் வந்து சேரப்போகிறது. இனி எல்லாமே உனக்கு ஜெயம்தான், எல்லாமே உனக்கு வெற்றிதான். உன்னுடைய துன்பங்கள் கூட உன் கர்மாவின் பலனாக தான் இத்தனை நாட்களாக உன்னை வாட்டி விதைத்தது. இப்போது எதை பற்றியும் யோசிக்காமல் உன் கண்ணீரை துடைத்து கொண்டு தைரியமாக இரு. நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நிச்சயம் உன்னை சந்தோஷமாய் வாழ வைப்பேன். இப்போதே உனது பிரச்சனைகளை நினைத்து கலங்கி போகாதே. இதுவும் கடந்து போகும் என நீ தைரியமாக இரு. உன் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உனக்காக நான் நிறைவேற்றி உன் மனதை குளிரச் செய்வேன். உன் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கும்படி செய்து காட்டுவேன் என் செல்வமே. நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தானே ஆசைப்படுகிறாய்? அப்படி என்றால் முடிந்த அளவிற்கு விட்டு கொடுத்து போ. இல்லை, ஒருவரை விட்டு கொடுக்கவும் முடியவில்லை, அவர்களுக்காக எதையும் அனுசரித்து போகவும் முடியவில்லை என நினைத்தால் அவருடன் கூட இருப்பதையே விட்டுவிடு. கூடிய விரைவில் எல்லாவற்றையும் எப்படி சரி செய்ய வேண்டுமோ நான் சரி செய்கிறேன். இப்போது நீ இருளில் இருப்பது போல்தானே நினைக்கிறாய்? இருள் என்பது எங்கு செல்கிறது? விடியலை நோக்கிதானே செல்லும். அப்போது இப்படி இன்னல்களாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கை இருளையும் நான் விடியல் மூலமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன். நீ எதற்கும் வருந்தாதே. அற்புத விடியலை அழகான வெளிச்சத்தோடு பிரகாசமாய் உன் வாழ்க்கையில் நான் வரவழைக்கிறேன். உன் அப்பன் முருகன் நான் உனக்காக இருக்கும்போது நீ ஒரு நிமிடம் கூட கவலைப்படக்கூடாது. இனிமேலாவது பேசும் வார்த்தைகளை பண்போடு பேச பழகு. கூர்மையான கத்தியை போன்றதுதான் உனது நாக்கு. ரத்தம் வராமல் அந்த நாக்கை வைத்து யாருடைய மனதையும் கொன்றுவிட முடியும் தானே? இதை நீயும் அறிந்து வைத்திருக்கிறாய் தானே? பிறகும் கூட ஏன் செல்வமே மற்றவர்கள் மனம் வேதனைப்படும்படி பேசுகிறாய்? யாரிடம் எதை பேசினாலும் பார்த்து பேசு, யோசித்து பேசு. அளவுக்கு அதிகமாக யோசிக்கவும் வேண்டாம், அளவுக்கு குறைவாக யோசிக்காமல் அவசரப்பட்டு பேசவும் வேண்டாம். இது இரண்டுமே உன் வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தொலைத்துவிடும். அளவோடு நிதானமாக யோசித்து பேசினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடந்து முடியும். அமைதியாய் இருப்பவனையெல்லாம் முட்டாள் என நினைத்து விடாதே. இந்த உலகத்தில் பேசுபவனை விட கேட்பவன் தான் புத்திசாலி. நீயும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு அதன் வைத்து உன் வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய ஆளாக இருந்து கொள். 1000 பேர் 1000 விஷயங்களை சொல்லுவார்கள். எல்லாவற்றையும் மனதில் ஏற்றி வைத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எது உன் வாழ்க்கைக்கு தேவையோ, எது உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டலாக இருக்குமோ அதை மட்டும் பயன்படுத்தி கொண்டு தேவையில்லாமல் மற்றவர்கள் பேசும் பேச்சுக்களை தூரமாகவே வைத்துக்கள். உனக்கு யாராவது தவறு செய்தாலோ கெடுதல் செய்தாலோ அவர்களை மன்னித்து விடு. ஆனால் மீண்டும் அவர்களை நம்பக்கூடிய அளவிற்கு நீ முட்டாளாக இருந்துவிடக்கூடாது. மனிதர்கள் என்றாலே கொஞ்சம் கவனமாக பழகக்கூடிய பிறவிகள்தான். கோபம் என்பது மற்றவர்கள் செய்யும் தவறுக்கு உனக்கு நீயே கொடுத்து கொள்ளக்கூடிய தண்டனை என்பதையும் புரிந்து கொண்டு அதிகம் கோபப்படாமல் அவசரப்படாமல் உன் வாழ்க்கையை நிதானமாய் வாழப்பார். ஓம் முருகன்.